பெரியயா இத பத்தி சொல்லவே இல்ல. அப்புறம் எதுக்காக நான் சொன்னதா சொல்லி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க சொல்லலனாலும் ஒரு மருமகள இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை தானே. இந்த வியாக்கியானம் எல்லாம் தேவையில்லை. பெரியவர் சொன்னது அப்ப எதுக்கு போய் சொன்ன? அவரு சொல்லாம நானே செஞ்சா உன் இஷ்டத்துக்கு நீயே எப்படி செய்யலான்னு கேப்பீங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் சொன்னதா சொல்லிட்டு நீயா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவியா? பெரியப்பா, உங்க அனுமதி கேட்கலன்னு யார் சொன்னா? காலையில உங்க அனுமதி கேட்கறதுக்காக துர்கா உங்க ரூம் கதவை வந்து தட்டியிருக்கா. ஆனா நீங்க கதவை திறக்கவே இல்லையா? அப்புறம் எங்களை எழுப்பி விஷயத்த சொன்னா. சரி, நல்ல விஷயம் தானே. அதோட இன்னைக்கே செஞ்சாக வேண்டிய பூஜை இது. அதான் நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி நாங்க எங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை மணிக்கு வந்து கதவு தட்டின? அதிகாலையில 3 மணி இருக்கும். விடிய கால 3 மணினா நமக்கு நடுஜாமமாச்சே. நீ அந்த நேரத்துல கூப்பிட்டா யாருடே எந்திரிப்பா? ஒரு பிளானோட தான் இருக்கா இவ. அது சரி, ஜமீனோட ரகசிய பெட்டிய பத்தியும் ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜமீனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்கிறதெல்லாம் நானே மறந்துட்ட ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, எப்படி தெரியும்? நம்ம ஸ்டோர் ரூம்ல ஒரு பழைய பெட்டி இருந்துச்சு. அத திறந்து பார்த்தப்ப பழைய காலத்து புஸ்தகம்லாம் இருந்துச்சு. அதுல ஒரு புத்தகம் கைப்பிரதியா இருந்துச்சு. என்னன்னு எடுத்து படிச்சு பார்த்தேன். உங்களோட தாத்தா ஜமீன் குலத்தங்க வீரசேகர அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் அதுல எழுதி வச்சிருந்தாரு. அதுல ஜமீனோட ரகசியமும், அதுல ஆதி துர்கா புறா கூடன் வந்து பூஜை பண்ணுவாங்கன்றத பத்தியும் குறிப்பிட்டு எழுதியிருந்தாரு. என்னைக்கு அந்த பூஜை பண்ணுவாங்கன்னு நான் ஆரம்பமா எடுத்து படிச்சு பார்த்தேன். அந்த நாளு இன்னைக்கு என்ன தெரிய வந்துச்சு. நீங்கெல்லாம் மறந்துட்டீங்கன்றதுனாலதான் நமக்கு ஞாபகப்படுத்த அந்த புத்தகம் என் கண்ணுல பட்டுருச்சு போல. பூஜை பண்ணிரலாமான்னு அனுமதி கேட்க உங்க ரூமுக்கு வந்தேன். ஆனா நீங்க கதவே திறக்கல. அதான் சின்னையா கிட்ட சொல்லி நாங்களே இந்த ஏற்பாட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த புத்தகத்தை படிச்ச விஷயத்தை நேத்து ராத்திரியே கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நேத்து ராத்திரி நீங்க எல்லாம் தூங்க போனதுதான் புத்தவலை கிடக்க ஸ்டோர் ரூமுக்கே போனேன். அப்பதான் அந்த புத்தகம் கிடைச்சு எடுத்து படிக்கவே ஆரம்பிச்சேன். உங்க வாழ்க்கையில நடந்தத பத்தி கதையே எழுதி வச்சிருக்காரு. படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. புத்தகத்தை படிச்சு முடிக்கிறப்ப அதிகாலை 3 மணி ஆயிடுச்சு. அப்பதான் உங்க ரூமு கதை வந்து தட்டுன. ஆஹா, கனகா கில்லாடிதான். எப்படியாவது சிக்ஸர் அடிச்சிடறாளே. வீராப்பா வந்த ஆவுடை பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எல்லாம் சரிதான். இப்ப ஜமீனுக்கு நேரம் சரியில்லை. கோயில் சில திருடு போயிடுச்சு. யாரோ செத்து போனதுக்கு நம்ம ஜமீன் ஃபேமிலியை சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. இந்த நேரத்துல ஜமீன் ரகசிய பெட்டிய எதுக்காக பூஜையில வைக்கணும்? அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப வச்சுக்கலாம்.